அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSKS சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனலாகும். நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் மாணவர்களுக்கு நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பில் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இன்றைக்கு இந்த காணொளியில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களை நியமிப்பதற்காக டிஆர்பி ஆனது போட்டித் தேர்வினை கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 27 நடைபெற்றது. அதன் பிறகு ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் இந்த தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தேர்வு எழுதியவர்கள் காத்திருந்த நிலையில் பின்பு இந்த தேர்வு முடிவானது கடந்த மார்ச் மாதத்தில் 5 பாடங்களுக்கான அந்த தேர்வு முடிவினை மட்டும் அறிவித்தது. இது தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. தற்சமயம் தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் தேர்தல் அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. இனி மீதமுள்ள பாடங்களுக்கு தேர்வு முடிவுகள் வருமா என்ற கேள்வி அனைவருடைய மனதிலும் எழுந்த வண்ணம் உள்ளது. பின்பு எதற்கு 5 பாடங்களுக்கு மட்டும் அவசரமாக அந்த தேர்வு முடிவுகளை அறிவித்தார்கள்? இதில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்குமோ? என்ன காரணத்திற்காக டிஆர்பி அப்படி செய்தார்கள் என்று தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் ஒரு குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தியது. இந்த காணொளியில் அதை பற்றி முழு விவரத்தையும் நாம் காண இருக்கிறோம். தற்சமயம் டிஆர்பி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் இந்த தேர்வு முடிவினை வெளியிடுமா வெளியிடாதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. உண்மையிலேயே இந்த 2708 பணியிடங்களை விரைவாக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நிரப்ப வேண்டும் என்பதில் உயர்கல்வித்துறையும் டிஆர்பியும் முனைப்போடு செயல்படுகிறார்கள் என்பதில் ஐயமில்லை. அதற்காகத்தான் அந்த 5 பாடங்களுக்கு மொத்தம் 48 பாடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டதில் 5 பாடங்களுக்கு தேர்வு முடிவுகளை வெளியிட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு அவர்களுக்கு தமிழக அன்றைய முதல்வரால் பணி ஆணையம் வழங்கப்பட்டு முடிந்து விட்டது. ஏன் அவ்வாறு செய்தார்கள் அப்படி என்றால், தேர்தல் குறுக்கிடுகிறது. தேர்தல் தேதி அறிவித்துவிட்ட பிறகு இந்த பணிகளை நாம் செய்ய முடியாது. அதனால் டிஆர்பி அப்படி செய்தார்கள். அப்படி என்றால் அனைத்து பாடங்களுக்கும் தேர்வு முடிவினை அறிவிக்க வேண்டியதுதானே என தேர்வு எழுதியவர்கள் கேட்கலாம். இந்த கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வை பொறுத்த மட்டில் இது ஒரு லாங் ப்ராசஸ். இது பிஜிடிஆர்பி போன்றோ டெட் தேர்வு போன்றோ இது உடனடியாக இது தேர்வு அறிவித்து விடக்கூடிய ஒரு இல்லை. இதில் சிறு இந்த தேர்வு முடிவு அறிவிப்பதில் சில நீண்ட ப்ராசஸ்கள் உள்ளது. அதாவது அந்த அரசு கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய, தனியார் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மதிப்பெண் வழங்க வேண்டியதெல்லாம் இதில் இருக்கிறது. அதனால் இது மற்ற தேர்வு போன்று இல்லை. இது கொஞ்சம் கூடுதல் காலத்தை எடுத்துக்கொள்ளும். அதே போன்றுதான் அந்த விடைத்தாள்களை திருத்துவதற்கு 2 விதமான பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ அதற்கு அந்த பாட நிபுணர்கள், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இவங்களை தேர்வு செய்வதிலும் சில சிரமங்கள் இருந்ததால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. இப்போது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு மீதமுள்ள பாடங்களுக்கு தேர்வு முடிவு அறிவிக்கப்படுமா அப்படி என்றால் நிச்சயமாக அறிவிக்கப்படும். எப்படி என்றால், தேர்வு நடத்தை விதி, கோட் ஆஃப் காண்டக்ட்ஸ், அது என்ன சொல்கிறது அப்படி என்றால், தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு புதிய பணி நியமனங்களுக்கான ஆணையை வெளியிடக்கூடாது, அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது. புதிய திட்டங்கள் எதுவும் அரசுக்கு நற்பெயரை ஏற்படுத்தக்கூடிய, மக்களுக்கு பயன்படக்கூடிய, மக்களை கவரக்கூடிய எந்த ஒரு புதிய திட்டங்களையும் அறிவிக்கக்கூடாது என்பதுதான் கோட் ஆஃப் காண்டக்ட். ஸோ அதற்காகத்தான் டிஆர்பி விரைவாக தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக 48 பாடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் 5 பாடங்களுக்கு பணி ஆணையை வழங்கி முடிந்துவிட்டது. இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1 ஒரு நிலையே முடிந்துவிட்டது.
ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 எந்த ஒரு பணியிலும் பல நிலைகள் இருக்கும். அதில் ஒரு நிலை ஃபேஸ் 1 முடிந்தாகிவிட்டது. எனவே எலெக்ஷன் அறிவித்த பிறகும் அந்த 2வது 3வது நிலைகளை தொடர்வதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. எனவே இந்த டிஆர்பி ஆனது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களை வருகின்ற கல்வி ஆண்டில் 2708 பேராசிரியர்களை நியமிப்பதற்கு மிக தீவிரமாக அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். சமீபத்தில் ஒரு அரசாணை வெளிவந்ததை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். பல்வேறு கல்லூரிகளிலிருந்து அந்த பாட நிபுணர்களை டெபுடேஷன் பணிக்காக விடுவிக்க வேண்டும் என ஒரு அரசாணை அறிவித்து அவர்களெல்லாம் தற்சமயம் இந்த டிஆர்பி தேர்வு முடிவு வெளியிடக்கூடிய அந்த பணியில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மிக விரைவில் ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வரை முடித்து அனைவரும் வருகின்ற ஜூன் மாதத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக பணியில் சேர்வதை உறுதி செய்வதற்கான பணி மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தேர்வு எழுதியவர்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. தேர்வு நன்றாக எழுதியிருக்கக்கூடிய நபர்கள், நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நபர்கள், 50% மேல் மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நேர்முக தேர்வுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த மதிப்பெண், எலிஜிபிலிட்டி மதிப்பெண், தகுதி மதிப்பெண், தேர்ச்சி மதிப்பெண் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். தமிழில் தகுதி பெற வேண்டும், அதற்கு 20 மதிப்பெண் பெற வேண்டும். இந்த 42,000 பேர் எழுதின இந்த தேர்வில் தமிழில் தேர்ச்சி பெற்றவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அடுத்த கட்டத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, பேப்பர் 1 பேப்பர் 2லேயும் சேர்ந்து எலிஜிபிலிட்டி மதிப்பெண் பெற வேண்டும். தகுதி மதிப்பெண் என்னது, அதாவது பொது பிரிவினருக்கு 40% மதிப்பெண் பெற வேண்டும். மொத்தம் பேப்பர் 1 பேப்பர் 2 இரண்டிலும் சேர்த்து 80 மதிப்பெண் பெற்றவர்கள் தகுதியானவர்கள். அதே போன்று மற்றவர்களும் SC ST இவர்களுக்கும் 35%, அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 இரண்டிலும் சேர்த்து 70 மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் தகுதி அடைந்தவர்களாக ஆவார்கள். அவர்களில் அவரவர் பாடத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கு ஏற்ப அந்த கட் ஆஃப் மதிப்பெண் நிர்ணயிக்கப்பட்டு இவர்களுக்கு அந்த நேர்முக தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த நிலைகளில் உள்ள நபர்களெல்லாம் நீங்கள், அதாவது மினிமம் ஒரு 2லும் சேர்த்து பேப்பர் 1 பேப்பர் 2 இரண்டிலும் சேர்த்து மினிமம் 80-70 பெற்றவர்களுக்கு கூட அந்த நேர்முக தேர்வுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் வாய்ப்பு வரலாம். அது அவரவர் பாடத்தில் உள்ள பாட எண்ணிக்கையை பொறுத்தும் உங்கள் பாடத்தில் தேர்வு எழுதிய நபர்களை பொறுத்தும் இந்த மதிப்பெண் கூடலாம் குறையலாம். ஸோ எனவே நீங்கள் நேர்முக தேர்வுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பை பொறுத்த மட்டில் நீங்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது என்னென்ன அந்த சான்றிதழ்களை நீங்கள் இணையத்தில் நீங்கள் அப்லோடு செய்தீங்களோ அதை அனைத்தையும் இப்போது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும். எனவே அந்த சான்றிதழ்கள் அனைத்தையும் நீங்கள் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, UGC டிகிரி, UG மார்க் ஷீட்டு, PG டிகிரி, PG மார்க் ஷீட்டு, BEd இருந்தால் BEd, MPhil இருந்தால் MPhil, செட் இருந்தால் செட்டு, நெட்டு, ஸோ இதிலெல்லாம் இருந்து ஆரம்பிக்குது. இது எல்லாத்தோடய நீங்கள் ப்ரொஃபஷ்னலு கான்வொகேஷன் தான் இறுதியானது. எனவே அனைத்துக்கும் நீங்கள் கான்வொகேஷன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதே போன்று அந்த மதிப்பெண் சான்றுக்கெல்லாம் UG, PG, MPhil, PhD, BEd இதுக்கெல்லாம் நீங்கள் அந்த PhD தவிர்த்து மீதி உள்ள அந்த பட்டங்களுக்கு நீங்கள் மதிப்பெண், அதாவது குமுலேட்டிவ் மதிப்பு இல்லாதவங்க அந்த தனித்தனி மார்க் ஷீட்டை நீங்கள் தயார்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும். அனைத்து சான்றிதழ்களிலும் 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது ரொம்ப முக்கியம். அடுத்தது தமிழ் மீடியத்தில் நீங்கள் படித்தவங்க அந்த கோட்டாவில் நீங்கள் கிளைம் பண்ணால் அதுக்கான சான்றிதழ் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தீங்கன்னா அதுக்கான சான்று நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். கூடுதலாக 5-6 பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோக்களை நீங்கள் தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக நேர்முக தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். அனைவரும் பணியில் பெற்று அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணி பெற வாய்ப்பினை பெற்று பணியாற்ற வாழ்த்துகிறேன். நன்றி.